விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகில் பேனர் வைப்பதில் திமுக தவிகவினரிடையே மோதல் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன் வணக்கம். மோதலானது சரி செய்யப்பட்டு விட்டதா? என்ன நடவடிக்கை இதன் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் 51வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிடிலம் கூற்றோடு பகுதியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளான காட்டுச்செல்லூர் கிராமத்தை சேர்ந்த ஜெயமணி, சரவணன், செந்தில் முருகன் ஆகியோர் நள்ளிரவில் பேனர் வைத்துள்ளனர். அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பேனர் வைக்கக்கூடாது என உளுந்தூர்பேட்டை ஒன்றிய குழு பெருந்தலைவரும் திமுக ஒன்றிய செயலாளருமான ராஜவேல் தலைமையிலானவர்கள் அவர்களை எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது. அதனையும் மீறி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அப்பகுதியில் பேனர் வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வைத்த பேனரை ராஜவேல் தரப்பினர் கிழித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஒன்றிய செயலாளர் ராஜவேல் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் ராஜவேல் மற்றும் அவருடன் வந்த திமுகவினர் தாவேக நிர்வாகிகள் மீது நடத்திய தாக்குதலில் சரவணன், ஜெயமணி, செந்தில் முருகன் ஆகியோர் மண்டை உடைந்து இரத்த காயங்களுடன் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து ரிஷிவந்தியம் போலீசார் 2 கட்சியினரிடமும் புகாரை பெற்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விஜயின் பிறந்த நாளுக்கு வைக்கப்பட்ட பேனரை அகற்ற கோரி திமுகவினர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதால் அப்பகுதியில் நள்ளிரவு முதல் தற்போது வரை பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.